அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். அதே போல பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூஸ் அந்த 5 புக்லெட் காம்போ பிரைஸ் மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான புத்தகம் அது வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ஸ்டாண்டர்டாக நீங்கள் என்ன புக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கேட்ட கொஷின் கலெக்ஷன் தான் அது எல்லாமே. ஸோ நீங்கள் எந்த டவுட் இல்லாமல் இமீடியட்டாக புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து டெஸ்ட் சீரீஸில் கொடுத்துருப்பேன், எம்சிக்யூஸ்ல கொடுத்துருப்பேன். அது படிக்க நமக்கு டைம் எடுக்கும். அதனால நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 4 மந்த் பீரியட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் கொடுக்குற ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப ஒர்த்தா இருக்குங்க. நான் அது சாதாரணமா சொல்லல, என்னுடைய கொஸ்டின் ப்ரிப்பரேஷனை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டா நிறைய பேர் இது வரைக்கும் வாங்கி ரிசீவ் பண்ணவங்க எல்லாமே வந்து சார் ஒர்த்தா இருக்கு சார் மெட்டீரியல், எல்லாமே வந்து பக்காவா அந்த 6000 ப்ராப்ளத்துல 10 சாப்டர் நீங்க கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா புக்ல ரொம்ப ரொம்ப ஒர்த்து சார், வேற லெவல் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து தேங்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நாங்களும் இன்னும் நிறையா கொடுக்கணும், இன்னும் நிறைய கண்டென்ட் உங்களுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் லெவலில் டீச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்கான மூவ்மெண்ட்டு எங்களுக்கு அடுத்தடுத்து ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். ஓகே. ஸோ இமீடியட்டாக அந்த 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ், ஃபார்முலா புக்லெட்டு, ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டு இந்த காம்போ வாங்கிட்டு நான் போடுற வீடியோஸ் ஃபுல்லாகவே யூடியூப் சேனலில் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணிடுவேன். டெய்லி கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இன்னைக்கு போடுற வீடியோஸ் பார்த்துட்டு அந்த எம்சிக்யூ செக்ஷனில் எடுத்து நீங்கள் அந்த கொஷின்ஸ்லாம் லைன் பை லைனாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அதுவே போதும். சார் நான் 10 வருஷம் பேக் சார், ஒன்றும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸ் ஒரு 200 வீடியோஸ் போட்டிருப்பேன், அது மொத்தமும் பார்த்துருங்க. பார்த்துட்டு டக்குன்னு மெட்டீரியல் கையில் வச்சுக்கிட்டு அகைன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. உங்கள் கையில் வீடியோ பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மொபைல் வச்சுக்கிட்டு அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நோட் போட்டு எழுதுங்க. சொல்கிற கான்செப்ட்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி கொஷின் ப்ராக்டிக்ஸ்க்கு கொஷின் அனுப்புவேன், கொஷின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். அதே போல் சண்டே ஆனால் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு கூகுள் ஃபார்ம்னு வரும். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்கள் ஸ்கோர் எனக்கு நீங்கள் சொல்லணும். இப்போ கமிங் சண்டே என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபூரியர் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக சொல்லியிருந்தேன். உங்களுக்கு யூஜிடிஆர்பி சிலபஸில் ஃபூரியர் அனாலிசிஸை கம்ப்ளீட்டாக சிலபஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து தான் கொஸ்டின் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி எந்த ஏரியா கொஸ்டின் வேணால் கேட்பேன். ஸோ நீங்கள் வேறு லெவலாக ரெடி ஆகிடணும். ஓகே. என்னுடைய டெஸ்ட் எப்பவுமே கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ வேறு லெவலாக இருக்கும், ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸாமில் ஒரு கொஷின்ஸை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நான் கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். அதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே ஃபைன். இப்போ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இது வந்து நான் பேசிக்காக இப்போ ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு இந்த லெவல் ஆஃப் கொஷின் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் இப்படி தாங்க இருக்கும். கொஸ்டின், ஆப்ஷன், சொல்யூஷன், இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஆப்ஷன் பி கரெக்ட்னு நான் போட்டு வச்சிருப்பேன். ஓகே. இப்படி தான் 6000 எம்சிக்யூஸும் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் சேனல் பார்த்துட்டு டக்குன்னு நான் பண்ணும் கொஸ்டின் புக்லெட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது. இப்போ இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லைங்களா, இது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் y டபுள் டேஷ் மைனஸ் 5 into y டேஷ் பிளஸ் 6y = 0. இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் நாங்க y டபுள் டேஷ்னா m ஸ்கொயர்னு போட்டுக்கங்க, y டேஷ்னா m ன்னு போட்டுக்கங்க, பிளஸ் 6 = 0. இந்த ரூட்ஸை சால்வ் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணா 6 பண்ணா ஆட் பண்ணா 5 வரணும். m minus 3 into m minus 2 = 0. அப்போ m ஓட ரூட்ஸ் நாங்க கிடைக்கும் 2, 3. அப்போ உங்களுடைய ரூட்ஸ் ஆர் டிஸ்டிங்க்டடா இருக்குன்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்முலேட் நான் சொல்லிடுறேன். ரூட்ஸ் ஆர் டிஸ்டிங்க்டடா இருந்தா y of x = a e power lambda 1x plus b e power lambda 2x. இதில் எதனா ஒன்று நீங்கள் lambda 1 lambda 2 போட்டு வேண்டியதான். அப்போ a e power 2x plus b e power 3x அவ்வளோதாங்க. ஒன்றுமே கிடையாதுல்ல. இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், அப்படியே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும். இது வந்து ரிப்பீட்டட் ரூட்ஸ் வரும். அதாவது m ஸ்கொயர் plus 2m plus 1 = 0. இது a plus b ஹோல் ஸ்கொயராக பாருங்க, a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். அப்போ m plus 1 அந்த ஹோல் ஸ்கொயர் = 0. அப்போ m வந்து 2 ரூட்ஸ் வந்து -1 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ரிப்பீட்டட் ரூட்ஸ்னா உங்களுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். y of x = a plus bx into e power lambda x. இந்த lambda அண்டு ரிப்பீட்டட் ரூட்ஸ் ஒன்று போட்டுக்கணும். அப்போ a plus bx into e power minus x அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அவ்வளோ கலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ். இதிலே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். m ஸ்கொயர் plus 4 = 0. y டேஷ் இருந்தால் m, y டபுள் டேஷ் இருந்தால் m ஸ்கொயர், அவ்வளோதான். இப்போ m ஓட ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா m ஸ்கொயர் = -4 வரும், m = ± i2. ஓகே. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் இல்லைங்களா. அப்போ இது எப்படி இருக்குன்னா m = ஆல்ஃபா ± i பீட்டா ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ உங்களோட y of x என்னன்னா e power alpha x into a cos beta x plus b sin beta x. ஓகே. ஸோ அங்கே பீட்டா இருக்கிறதுல பீட்டா, ஆல்ஃபா இருக்கிறதுல ஆல்ஃபா. அப்போ பீட்டா என்னது உங்களுக்கு 2, ஆல்ஃபா வந்து 0. இதை பாருங்க 0 அப்படியே போடுங்க. அப்போ a cos beta 2x plus b sin 2x அவ்வளோதாங்க. சிம்பிள் இல்லை. ஸோ அப்போ இப்போ ரூட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் கேட்டாலும் நீங்கள் அப்படி எழுதிக்கணும். ஸோ இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் பாருங்கள், அதே ப்ராப்ளத்துக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் இப்போ நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இது வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு வாட் வில் பி த சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லி கேட்குறாங்க. ரிப்பீட்டட் ரூட்ஸ் வரணும். ரூட்ஸ் என்னது 3 வந்திருக்கு. அப்போ ரிப்பீட்டட் ரூட்ஸ் வர மாதிரி இதுதான். ஸோ -3 -3 + 3 அப்போ m ஸ்கொயர்
minus 6m plus 9 equal to 0. இது a square minus 2ab plus b square. அப்போ m minus 3 on the whole square. கரெக்டா பாருங்க. ஓகே, a square minus 2ab plus b square. என்ன 9 வந்து 3 square எழுதிக்கலாம். அப்போ m ஓட ரிப்பீட்டட் வேல்யூஸ் என்ன 3,3 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ எந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்க கரெக்டா போட்டு ஆகணும்? ஆப்ஷன் ஏ நீங்க போட்டுறணும். சிம்பிளா முடிச்சிட்டு போலாங்க, ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. இதுக்கு என்ன வருது பாருங்க, r equal to 1 plus or minus 2i போட்டிருக்கேன். செக் பண்ணிட்டு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இதுமே உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட ரூட் m equal to alpha plus or minus i beta இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்துட்டீங்களா, டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும், MCQs வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணணும். இது போல 6000 ப்ராப்ளம் இப்படி தான் இருக்கும். சொல்யூஷன் எக்ஸ்பிளனேஷன் பக்காவாக கொடுத்துருவேன். என்னுடைய கிளாஸஸ் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. என்னுடைய கிளாஸஸ் பார்க்காம நீங்கள் MCQs ஓப்பன் பண்ணக்கூடாது. போட்டிருக்கிற 200 வீடியோ பார்க்கணும். டெய்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். போடுற வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ இமீடியட்டாக புக் பண்ணிக்கிங்க. 9384686847. நிறைய டெஸ்ட் பேட்ச் கொடுப்பேன். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட் வரும். மிஸ் பண்ணாமல் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.